வாட் இஸ் மாதரா மங்கிக்யூ ஷேரிங்கன் எபிலிட்டி? ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். மாதராவால் பேட்டில் ஃபீல்டில் எனிமீஸோட அட்டாக்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை சில செகண்ட்ஸ்க்கு ரீவன் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை தான் எல்லா பேஸ் ஷேரிங்கன்ஸும் பண்ணுமேன்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற ஷேரிங்கன்ஸால் ஒரு அட்டாக்கை மெமரைஸ் பண்ண தான் முடியும். ஆனால் மாதராவோட ஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு எனிமி அட்டாக் பண்ணால் மாதராவோட ஒரு ஐயால் அந்த அட்டாக்கை ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு ஐயால் அந்த அட்டாக்கு முன்னாடி சில செகண்ட்ஸை ரீவைண்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ரிவர்ஸ் டைம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு எபிலிட்டியை மாதரா ஆஷிராமாக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணி இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்னு பார்ப்போம். நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம் ஜென்ரேஷன்ஸ் கேமோட கட்சீனில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த கேமை நம்ம ஃபில்லர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கிஷிமோட்டோ இந்த கேமோட ஆர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டோரி டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இருக்கார். அவருக்கான கிரெடிட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் இது கேனன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இவ்வளோ சூப்பரான எபிலிட்டியை ஏன் சீரீஸில் கிஷிமோட்டோ வைக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். நருட்டோ சீரீஸ் பண்ண அந்த டைமில் கிஷிமோட்டோக்கு ஏகப்பட்ட ப்ரெஷராக. இனிஷியல் பிளான்ஸில் மாதரா தான் மெயின் வில்லனாக இருந்திருக்காரு. ஆனால் அதிக லாபத்துக்காக கிஷிமோட்டோவை கதையை எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்களாம். அதுவும் ரொம்ப கம்மியான டைம்லையே. இதனால தான் எக்ஸ்ட்ரா ஃபைனல் ஆர்க்னு ஒன்று வச்சு அதில் காகுயா அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்த உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 to 6 மாதம் வரைக்கும் நருட்டோவோட ஸ்டோரியை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுருக்காங்களாம். சரி, டாபிக் வருவோம். ஃபைனல் வில்லனாக எழுதப்பட்ட மாதராவை ஒரு கட்டத்தில் டம்மி பண்ணியே ஆகணும். அப்போ தான் காகுயாக்கு ஹைப் ஏற்ற முடியும். இந்த மாதிரி டைமில் மாதராவோட எம்எஸ் எபிலிட்டியை ரிவீல் பண்ணுறது அவரை ஓவர் பவர்ட் ஆக்கிடும்னு கூட கிஷிமோட்டோ நினச்சிருக்கலாம். ஆனால் இது என்னுடைய தியரி தான். மாதராக்கு ஏன் இந்த பவரப்பை கொடுக்கலன்னு கிஷிமோட்டோ எங்கேயும் ரிவீல் பண்ணலை. இதை தாண்டி மாதராக்கு மட்டுமே சில எபிலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் என்னன்னு கடைசி வரை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒட்டுமொத்த சீரீஸ்லேயே மாதராவால் மட்டும்தான் ஷேடோ க்ளோன்ஸில் எது ஒரிஜினல் ஃபேக்னு கண்டுபிடிக்க முடியுமா? பவர்ஃபுல் டொஜிட்ஸுவான கோகோ கன்னை வச்சுருந்த இஷிக்கியால் கூட இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கவாக்கி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இஷிக்கியை டிஃபீட்டே பண்ணியிருப்பார். ஆனால் மாதராவால் ரொம்ப ஈஸியாகவே டிஃப்ரென்ஸை சொல்லிட முடியுமா? இது என்ன பவர்ஸ், இதை எப்படி மாதராவால் மட்டும் பண்ண முடியுதுன்னு இப்போ வர எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கப்படல. அடுத்து மாதராவோட ரினேகன் எபிலிட்டியான லிம்போ. இது மூலயமா மாதராவால் சில க்ளோன்ஸை உருவாக்க முடியும். இது இன்விசிபிள் டைமென்ஷனில் இருக்கும். ஆனால் நருட்டோவோட வேர்ல்டில் இதால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரி இல்லாமல் மாதராக்கு இருக்கிற எல்லா பவர்ஸுமே இந்த க்ளோன்ஸ்க்கு இருக்கும். சீரீஸில் பயங்கரமான ஒரு ஓவர் பவர்ட் எபிலிட்டியாக இது இருந்திருக்கும். ஆனால் இதை மாதரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பார். நாகட்டோ, ஒபிட்டோ, சாசுகே, ஏன் ஒட்சுசுகிசால கூட இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. இது இதோட நிற்கலை. இன்னும் கூட மாதராக்கு நிறைய எபிலிட்டிஸை கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்காம வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அதை அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இப்படி அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.